உடையாள். இன்னைக்கு டே 2ல வேலுநாச்சியார் அவர்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போமா. தமிழகத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லி நம்ம வேலுநாச்சியார் அவர்களை தான் சொல்லுவோம். இவங்க 1730 அப்போ பிறந்திருப்பாங்க. இவங்களுடைய தந்தை ராமநாதபுரத்தோட மன்னராக இருந்திருப்பார், செல்லமுத்து சேதுபதி. இவங்களுடைய தாய் சக்கந்தி முத்தாத்தாள் அவர்கள் தான். இவங்க சின்ன வயசுலேருந்தே பையன் மாதிரி வளர்ந்துருப்பாங்க. குதிரை ஏற்றம், வில்வித்தை, வளரி, சிலம்பம் இதில் எல்லாத்துலேயுமே பயிற்சி பெற்றிருப்பாங்க. அது இல்லாமல் இவங்க மொழிகளும் கற்றிருப்பாங்க, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. இவங்களுக்கு 16 வயதில் திருமணம் நடந்திருக்கும். முத்துவடுகநாதர் சிவகங்கையோட மன்னரோட தான் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கும். வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதரை ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சிகமாக கொண்டு இருப்பாங்க. காளையர் கோயில் அப்படிங்கிற இடத்துல தான் போர் நடந்திருக்கும். லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கொண்டிருப்பாங்க. 1772ஆம் ஆண்டு போரில் அவர் இறந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் கோபால நாயக்கர் அவர்களோட உதவியோட திண்டுக்கல்ல தங்கியிருப்பாங்க. 8 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த போரில் வேலுநாச்சியார் வென்றிருப்பாங்க. அதுக்கு நடுவில் இவங்களுக்கு கோபால நாயக்கர் அவங்க உதவி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய படையில் அமைச்சராக தாண்டவராயன் அவர்களும், தளபதியாக சின்ன மருது, பெரிய மருது அப்படி அவங்களும் இருந்திருப்பாங்க. போர் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஹைதர் அலிக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அவங்க 5000 குதிரைப்படைகளும் காலாட்படைகளும் கொடுத்திருப்பாரு. அதில் கடிதத்தில் உருது மொழியில் வேலுநாச்சியார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதில் இம்ப்ரெஸ் ஆகி ஹெல்ப் பண்ணியிருப்பார். அது திண்டுக்கல்ல இருக்க சயத்திடம் அவர் ஹெல்ப் பண்ண சொல்லியிருப்பார். இந்த நேமையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அந்த போர் செய்ய போகிறதுக்கு முன்னாடி அதில் ஆலோசகராக சின்ன மருது அவர் இருந்திருப்பார். அவர் சிவகங்கை சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் படைக்கு குயிலி தலைமை தாங்கியிருப்பாங்க. ஆண்கள் படைக்கு பெரிய மருது அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. அது போர் செய்ய போகிறதுக்கு முன்னாடி உடையாள் அப்படிங்கிற மேய்ச்சல் இன பெண்ணுக்கிட்ட வேலுநாச்சியாரை பற்றி தகவல் கேட்டிருப்பாங்க. அவங்க சொல்ல மறுத்ததுனால ஆங்கிலேயர்கள் அவங்கள கொண்டிருப்பாங்க. வேலுநாச்சியார் இவங்களுக்காக ஒரு நடுக்கலை நட்டு அவங்களுடைய தாலையவே அதுக்கு மரியாதையாகவும் செலுத்தியிருப்பாங்க. இந்த நேம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கணவர் இறந்த இடமான காளையர் கோயிலை 1780 அன்று கைப்பற்றியிருப்பாங்க. அடுத்ததாக விஜயதசமி அன்னைக்கு கோட்டையும் கைப்பற்றியிருப்பாங்க 1783. உடையாள் அவங்க இறந்த மாதிரியே குயிலி அப்படிங்கிறவங்க அந்த கிடங்குல தன்னையே தீட்டு எரித்து வேலுநாச்சியாருக்கு அவர்களுக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. 1790 அன்று வேலுடைய தேவர் அவங்களுக்கும் வெள்ளச்சி நாச்சியார் அவர்களுக்கும் திருமணம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் 1796 இறந்திருப்பாங்க. நடுவில் சில கூட்டமைப்புகள் இருந்திருக்கும். இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. வேலுநாச்சியார் அப்படிங்கிற நீங்கள் கான்செப்டில் புக்கில் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கும் பாயிண்ட்ஸ். 1730 பிறந்து 1796 அவங்க இறந்த வரைக்கும் சிவகங்கை எப்படி மீட்டாங்க அப்படிங்கிறதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கு நடுவில் யார் யார் உதவி இருப்பாங்க அப்படிங்கிறதும் அந்த நேமும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க.